ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது அந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஆயிலெல்லாம் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வந்தாச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நல்ல பழுத்த பழமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து 1 வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஏன்னா நம்ம கர்டு வந்து சேர்க்க போகிறோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் ட்ரை ஆகிடுச்சு. மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். மசாலாலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். தயிர் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரத்துக்காக ஒரு விக்ஸ் வச்சு அடித்து அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தயிர் எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த மசாலாவிலே நல்லா குக் ஆகட்டும். அதாவது அந்த பச்சை கறி எல்லாம் கொஞ்சம் இறுகுனாப்பில் வரும். இந்த அளவு ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்து வர ஆரம்பிக்கும் போது நம்ம சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இடையிடையில் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் ஸ்டீலுன்றதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.